கோழி வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது முக்கியமான பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் இதுவரை கொடுத்ததுலேயே நல்ல பெஸ்ட்டான மருந்துன்னா இந்த மருந்தை நான் சொல்லலான்னு இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ பதிவு. இது சளி மற்றும் வெள்ளை கழிச்சல், காய்ச்சல் இது மூணுக்குமே இந்த ஒரு மருந்து போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது தொடர்ந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு வரோம். ஒரு 11 நாள் ஆல்ரெடி நம்ம கோழிகளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் கோழி குஞ்சுகளுக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பொறிச்சு ஒரு 18 குஞ்சு பொறிச்சிச்சு. 2 கோழியில் அடை வச்சு பொறிச்சு விட்டோம். அது ஒரே கோழியில் எடுத்துகிட்ருக்கோம். இது 3ஆவது நாள் வீடியோ. அந்த மருந்து கொடுத்து சரியாகி 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காகவே இரை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மருந்து ஆரம்பத்தில் கொடுக்கையில் அது ஒரு ரேகையை பிச்சு நல்லா வாய்க்கு நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சிரஞ்சு மூலயமா ஒரு 2 ml மருந்து சிரஞ்சு மூலயமா டேரெக்டாக வாய் வழியாக ஊற்றி விட்டோம். ஒரு 2ஆவது நாள் 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக இரை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாட்டு மருந்து யாருமே இதுவரை ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் நானாக ட்ரை பண்ணது இந்த நாட்டு மருந்து. கடையில் வாங்கினதாக இருந்தாலும் நான் இப்போதைக்கு இது ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 முட்டை அடை வச்சோம். அடை வச்சு நாட்டு மருந்து மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இதில் கலக்கி தண்ணியில் டெய்லி வச்சுக்கிட்டு வந்தோம். ஒரு 10 குஞ்சில் ஒரு 5 குஞ்சுக்கு அம்மா வந்துச்சு. 5 குஞ்சுக்கு அம்மா நம்ம மஞ்சத்தூள், வேப்பலை இதெல்லாம் கலந்து போட்டோம். ஒரு 45ஆவது நாள் குஞ்சில் நம்மளால் அதை காப்பாற்ற முடியல. ஒரு 5 குஞ்சு மட்டும் நம்மளுக்கு மிச்சமாச்சு. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் தேடி பார்த்ததில் இந்த கோழிக்கு சளி வெள்ளை கழிச்சல் இருந்துச்சு. நம்ம அந்த நாட்டு மருந்தை ஊற்றினோம் ஆரம்பத்தில். அது சரியானதுக்கப்புறம் இன்னொரு கோழிக்கு அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. இது மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இதுவரை நம்ம ஒன்றும் கொடுக்கல. அதை கொடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோ போடுவோம். இந்த கோழி 2 நாள் முட்டை விடாமல் வெள்ளை கழிச்சலில் சளியிலையும் காய்ச்சலாகவும் இருந்துச்சு. மூஞ்சி முறைலாம் வீங்கி போய் அதை ஒரு 2 நாள் தொடர்ந்து கொடுத்தோன்னா 3ஆவது நாள் முட்டை விட ஆரம்பிச்சு. இப்போ முட்டை விட்டு அடைப்படுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோழிகளுக்கும் 15 நாளைக்கு ஒருக்கா அந்த மருந்தை வச்சுட்டு வரோம். இப்போ தொடர்ந்து ஒரு மாதமாக தான் இந்த மருந்தை நம்ம ட்ரை பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 23 முட்டை அடை வச்சு கோழி குஞ்சில் இறக்கிட்டோம். 23 குஞ்சு பொறிச்சிச்சு. நல்ல ஒரு ரிசல்ட்டு. அதில் நம்மளுக்கு மிச்சமானது ஒரே ஒரு குஞ்சு தான் மிச்சமாக இருக்குது. அந்த ஒரே ஒரு குஞ்சு அந்த கூட்டிகிட்டு ஒரு கோழிலாவது பற்றிலாம் அந்த ஒரு குஞ்சு தான். அது கிட்டத்தட்ட 2 மாதம் குஞ்சு, 1 மாதம் குஞ்சு மட்டும் தான் நிற்கிது. இது நம்ம யூடியூப் சேனலில் தேடி பார்த்து ஒரு 3 சேனலில் போட்டாங்க. நல்ல மருந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம அந்த மருந்தை வாங்கி தொடர்ந்து ஒரு 40 நாளாக தனியாக அடைச்சி போட்டு அதுகளுக்கு தீவனம், தண்ணி எல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை மாற்றி எல்லாம் வச்சு பராமரித்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லா குஞ்சுகளுக்குமே அது அம்மா வந்துருச்சு. அம்மா ஒரே ஒரு குஞ்சு தான் நம்மளுக்கு மிச்சமாச்சு. அந்த ஒரு குஞ்சை நம்மளால் காப்பாற்ற ஒரு குஞ்சை மட்டும்தான் இன்றைக்கி அந்த கோழி கூட்டில் ஆக்கி நிற்கிது. இந்த 22 குஞ்சை நம்மளால் காப்பாற்ற முடியல. இது இப்போ நம்ம 18 குஞ்சு இதுகளுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு 2 மாதம் கழித்து இதோடைய க்ரோத் எப்படி இருக்குது, இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். எதனால் அம்மா வருது, அம்மா வந்த ரீசன் என்ன, எல்லாமே நம்ம இந்த மருந்தை கொடுத்து பார்த்து ட்ரை பண்ணிட்டோமா, வேறு இதுக்கு அந்த மருந்து யூஸ் ஆகுது என்ன எது நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஒரு 2-3 மாதத்தில் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம ஆர்டர் போட்டு ஃபோன் மூலயமா ஒரு 3 வகையான மருந்து நம்மளுக்கு கொரியர் மூலயமா வந்துச்சு. அந்த 23 குஞ்சுக்கும் நம்ம ஸ்டார்டிங் நாளில் இருந்து நம்ம கொடுத்த மருந்தை சொன்ன டைம் படி நம்ம எல்லா மருந்துமே வச்சுட்டு வந்தோம். தொடர்ந்து 30 நாளைக்கு வைக்க சொன்னாங்க, வச்சோம். அடுத்த வாரத்தில் 2 நாள் வைக்க சொன்னாங்க, அதே மட்டும் வச்சுட்டு வந்தோம். ஆனால் நான் அம்மா வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மருந்தை வாங்கி வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் 45ஆவது நாள்லேருந்து அம்மா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 4 குஞ்சு, 3 குஞ்சு, 2 குஞ்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் எல்லாமே காலி. மிஞ்சினது ஒரே ஒரு குஞ்சு மட்டும்தான் நமக்கு மிஞ்சி இருக்குது.
அதனால தான் நான் இந்த மருந்தை என்ன மருந்து கூட சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துன்னா இந்த மருந்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மாதம் கழித்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கோழி குஞ்சு ஃபுல்லாக என்னோட 12வது நாள் ஆயிடுச்சு. நீங்கள் கோழி குஞ்சுகளை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு உங்களுக்கு கோழி குஞ்சுகளை பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நான் ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் தமிழில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.